டிஎன்டெட் 2025க்காக தமிழில் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் பார்த்துட்ருக்கோம். 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பார்த்தாச்சு. இப்போ 9th ஸ்டாண்டர்டில் பார்ட் 2 பார்க்குறோம். மொழி இலக்கியம் காலம் எப்பப்போ வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு தமிழில் முதலில் வந்த இலக்கியம் எதுனா சங்க இலக்கியம். அது வந்து கிமு 5லேருந்து கிபி 2 இந்த இடைப்பட்ட காலத்தில் இருந்திருக்கு சங்க இலக்கியம். இலக்கணம் எதுனா தொல்காப்பியம். இது வந்து கிபி 3ல் வந்து வந்திருக்கு. அடுத்து கன்னடமில் அந்த மாதிரி என்னென்னா கவிராஜ மார்க்கம். அதே மாதிரி இலக்கணமும் அதே தான், கவிராஜ மார்க்கம் 9ல் வந்திருக்கு. இது வந்து 9ல், இதுவும் ரெண்டுமே 9ல் வந்திருக்கு. அடுத்து தெலுங்கு, சரியா, பாரதம். தெலுங்கில் வந்து அதாவது தெலுங்குனா மகாபாரதம் ஞாபகம் வச்சுக்கோங்க, மலையாளம்னா ராமாயணம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தெலுங்கு பாரதம் 11, ஆந்திர பாஷா பூசணம் அப்படின்ற இலக்கணம் வந்து 12வது நூற்றாண்டு. அடுத்து மலையாளத்தில் வந்து ராமசரிதம், இது வந்து 12ஆம் நூற்றாண்டு. லீலா திலகம் அப்படின்றது 15ஆம் நூற்றாண்டு. இது வந்து இதுக்கு வந்து என்ன ப்ரூஃபு, இப்படி நம்ம சொல்லிட்டோம் இந்த ஆண்டில் வந்திருக்குன்னு, என்ன ப்ரூஃப் அதுக்கு? தமிழுக்கு வந்து தமிழ் இலக்கிய வரலாறு சாகித்ய அகாடமியில் வந்த நூல் தான் இதுக்கு உதாரணம். மலையாளத்துக்கு மலையாள இலக்கிய வரலாறு சாகித்ய அகாடமி தான் உதாரணம். இந்திய இலக்கண கொள்கையின் பின்னணியில் தமிழ் இலக்கணம், இது ஒரு நூல், சரியா. அந்த நூலை எழுதினது சண்முகம் அப்படின்றவர். இது ஓல்டு கொஸ்டினில் வந்திருக்கு. இந்திய இலக்கண கொள்கையின் பின்னணியில் தமிழ் இலக்கணம், சண்முகம்ன்ற எழுதியிருக்காரு. அடுத்து சொல்லோட ஒற்றுமை. தமிழில் வந்து மரம், மலையாளத்தில் மரம், தெலுங்கில் மானு, கன்னடமில் மரம், துளுவில் மர, கூர்க்கில் கவலையே இல்லை, நமக்கு ஒரு மரம் மட்டும்தான் வரும், மற்ற எதுவுமே வராது, சரி. அதே மாதிரி துளு மட்டும்தான் ரொம்ப வித்தியாசமாக வரும், மற்றதெல்லாம் ஒரே மாதிரி தான் வரும். 1 3 சொல்லி போட்டால் மலையாளம். ஒக்கடி ஒரு படம் கூட வந்திருக்கும் தெலுங்கில். ஸோ ஒக்கடினா தெலுங்கு, ஒந்துனா கன்னடா, ஒஞ்சினா துளு. 100 ரூ மட்டும் மாறும். நூது அப்படின்னா துளு. நீவு நீன் சம்மந்தமே இல்லாமல் ஈ அப்படின்னு வந்துச்சுன்னா துளு. அடுத்து 2 ஈர் 2 எரடு ரெட்டு, இது வந்து துளு. 4 நாலுக்கு கூ சேர்ந்து வந்துச்சுன்னா தெலுங்கு, 4 5 5 ஐநூ மாதிரி வந்துச்சுன்னா துளு, சரியா. ஸ்ரீலங்கா மலேசியாவில் மட்டும் இல்லை, பர்மா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, பிஜி தீவு, சவுத் ஆஃப்ரிக்கா, மொரிஷியஸ், இங்கிலாந்து, கயானி, மடகாஸ்கர், ட்ரினிடாட், ஆஸ்திரேலியா, கனடா எல்லாத்துலேயுமே தமிழ் லாங்குவேஜ் பேசுகிறாங்க அப்படின்றாங்க. இந்தியாவோட பழைய கல்வெட்டுகளெல்லாம் மேக்ஸிமம் தமிழ் தான் இருந்திருக்கு. சுட்டுப்பேர்கள் மூவிடப்பேர்கள்லாம் வந்து அதோட ஒலி எண்கள் இப்போ நம்ம ஒலிக்கிறது விதம் மாறி இருக்குது. தமிழ் தான் வந்து ஒப்பியல் ஆய்வுக்கு அதிகமாக யூஸ் பண்ணப்பட்ட மொழி எது அப்படின்னா வந்து தமிழ். அடுத்து தமிழ் ஓவியம், இது வந்து எழுதுனது யாருன்னா ஈரோடு தமிழன்பன் கதைகள் அப்படின்றதுல வரும். காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, நிலையாய் நிற்பதும் தமிழே, எழுதினது யார்? ஈரோடு தமிழன்பன். தமிழ் ஓவியத்தில் ஒரு பூவின் மலர்ச்சியையும் குழந்தையின் புன்னகையும் அகராதிகள் தேவையில்லை சொன்னது யார்? ஈரோடு தமிழன்பன். ஹைக்கூ கவிதை, சென்ட்ரியூ, லிமரைக்கூ, ஈரோடு தமிழன்பன். வணக்கம் வள்ளுவ, ஈரோடு தமிழன்பன். இது வந்து இந்த வருஷம் முக்கியம், வள்ளுவல கூட 4 லெட்டர் இருக்கும். 2004 சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கு. எழுதினது ஈரோடு தமிழன்பன். இன்மையும் நீர்மையும் தமிழன் கொள், பிங்கள நிகண்டு. உலக தாய்மொழி தினம், தாய் 2 லெட்டர் இருக்குது. ஸோ பிப்ரவரி 21. தமிழை வந்து ஆட்சி மொழியாக எங்கெங்கே இருக்குது? இலங்கை, சிங்கப்பூர். ரூபாய் நோட்டில் தமிழ் எது இதில் இருக்குது அப்படின்னா மொரிஷியஸ், இலங்கையில், சரியா. அடுத்து வந்து தமிழ் விடுதோது, இதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.